கைசிகைன்னு ஒரு கூத்து நிகழ்த்துறாங்க ஸ்ரீரங்கத்தில். அந்த கைசிகை கூத்தை கேட்குறவங்க அதாவது பிரம்மராட்சர்களுக்கே மோட்சம்ன்றது தான் அந்த கைசிகை கூத்தோட நோக்கம். அதை நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே அறிவு சார்ந்த இடங்களில் நம்ம ஒன்று நினைக்கிறாங்கல்ல, ஒரு உபநிடத்தினுடைய வைணவத்தை புரிஞ்சிக்கிறது, நம்ம வெவ்வேறு தத்துவ சார்பாக புரிஞ்சிக்கிற இடத்துல இருந்து வைணவத்தை ரொம்ப தர்க்க மேன்மையாக மத்துவரோ ராமானுஜரோ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பெருமாளுக்கு இசைஞ்ச பெருமாளுக்கு உகந்த கூத்து அப்படின்றதே அந்த கைசிகை தான். அந்த கூத்து நிகழ்ந்துறது ஸ்ரீரங்கம் இல்லை, அது திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடியில் அந்த கூத்து இல்லை, அதுக்கான சித்திரங்களோ ஓவியங்களோ கூட இல்லை, கூத்து இருக்குது, அதுக்கான படங்கள் கூட யாரும் போடலை. அப்போ என்னென்னா அது ரொம்ப தொன்மமாக அந்த கூத்து நம்மக்கிட்ட சொல்லப்படுது. கைசிகையோட நம்பாடுவான் இரவு பொழுதில் தான் வராரு. பெருமாளை வழிபடுறதுனோட இடத்துல